இல்ல ஆந்தோட உங்களுக்கு படம் எப்படி இருந்தது? எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து தெளிவா போய் பதிஞ்சிருச்சா? கண்டிப்பா தெளிவா தான் இருக்கு. பார்த்தா கண்டிப்பா புரியும். படம் பார்த்தா எல்லாருக்குமே புரியும். ஓகே, சிவகார்த்திகேயன் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதர்வாவாக இருக்கட்டும், ஜெயமொழியாக இருக்கட்டும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? படத்தை எப்படி உட்காந்து? யூனிக்கா சூப்பரா இருந்துச்சு. யாரும் பார்க்காத சிவகார்த்திகேயன்ல அதில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஜிவி அவரோட மியூசிக் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. முக்கியமான அரசியல் டைலாக் எதுவுமே கட் ஆகலை. சேத்தன்லாம் வந்து அண்ணாவே வாழ்ந்திருக்காரு. அவர் பேசுகிற எந்த டைலாக்குமே கட் ஆகலை. எல்லாமே செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இந்தி திணிப்பை பற்றி ரொம்ப 38ல் தொடங்கின போராட்டம் இன்னொரு 12 வருஷத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடணும். 100 வருஷமாக போராடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னமும் அந்த போராட்டம் போயிட்டே தான் இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்சி பசங்க யாருக்குமே அந்த மொழி போராட்டம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா ஓ இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது நிறையா கட் பண்ணியிருக்காங்க. நேற்று நியூஸ் வந்து ஈவன் அண்ணா அவருடைய முக்கியமான டைலாக் இல்லை எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. எதெல்லாம் கட் பண்ண தேவையில்லையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அண்ணா பேசுகிற எல்லா டைலாக்ஸும் இருக்குது. கலைஞர் ஒரே ஒரு சீனில் தான் வர்றாரு. அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக் பேசியிருக்காரு. அதை தான் கட் பண்ணியிருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டைலாக் அதெல்லாம் எதுவுமே கட் ஆகலை. அதெல்லாமே எல்லாமே படத்தில் இருக்குது.